பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போவோம். வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. அங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுறாங்க. அதில் வி புக்னு ஒரு அப்ளிகேஷன் புக் பண்ணுமா, அதில் தான் டிக்கெட் காட்டுது. நான் புக் பண்ணிட்டேன் வேறு இதில். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் போய் காமிச்சா தான் உள்ளே விட்றாங்க. டிக்கெட் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா கிடையாது, புக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. மொபைல்லேயே புக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. 35 ரூபா டிக்கெட்டு, 40 ரூபா ஆயிடுது ரவுண்டாக. மக்களே, நம்ம வந்து உள்ள சிட்டி வாக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், சிட்டி வாக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது சைனா டவுனு. இங்கிட்ட ஏதோ குழந்தைங்க விளையாடுற ஏதோ உலகம் மாதிரி இருக்குது. தெரியலங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தூரில் நிற்கிறோம். ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகலாம்? இந்த பக்கம் போகுமா, இந்த பக்கம் போகுமா? இந்த பக்கம் போகுமா? சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம சைனாக்கே போவோம். வாங்க சைனாக்குள்ளே போகலாம். கீப் ரைட்டா லெஃப்டா? கீப் ரைட்லேயே போயிடுவோம். சைனாக்குள்ளேயே உங்களை நான் கூப்பிட்டு போக போகிறேன். வாங்க, சைனா பஜார் பாருங்கள். சவுதி அரேபியாவில் ஒரு சைனா. அல்பேக் இருக்குது. அல்பேக் ஜாக்கி சான் பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராகன்ஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டீ கடை, காஃபி கடை, நிறைய சைனா கடைகள்லாம் இருக்குது. சைனீஸ் ஃபுட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பீப் சில்லி, கார்லிக் ரைஸா. மேலே பாரு வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் இருக்குது. மேலே பாரு வாட்டர் ஃபால் இருக்குது. ட்ராகன் ராட்னெல்லாம் இருக்குது. சைனான்னு வந்தாலே இந்த கும்ஃபு பண்டா வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு கும்ஃபு பண்டா இருக்குது பாருங்க. அமைதின்னு சொல்லுவாங்க கும்ஃபு பண்டா. நம்மாலே வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? அங்கே பாரு ஒரு சைனாக்கா வாசிச்சுட்டு இருக்காங்க. வா வா வா. என்னடா ரொம்ப நேரமாக ஒரு சவுண்டு இருக்குதுன்னு பார்த்தா இங்கே போய் அந்த பாடம் வச்சுட்டு இருக்காங்க. சைனீஸ் படத்தில் பக்கத்தில் டக்குன்னு அங்கேருந்து ஆயுதத்தை எடுத்து அவங்க பாட்டு படத்தில் வர மாதிரி விடுவாங்க. சல்லுன்னு நல்லா வாசிக்கிறீங்க அக்கா. ஆனால் என்னென்ன தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள வந்து என்ன இருக்குது சைனா டவுன்லன்னு பார்த்தீங்கன்னா ராட்டினம் வச்சுருக்காங்க. நம்ம ஏறுற அளவுக்கு எந்த ராட்டினமும் சின்ன ராட்டினமும் கிடையாது. பெரிய பெரிய ராட்டினமாக இருக்குது. அங்கே பெரிய ஒரு ஜெயின் வீல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது போக இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேம் நம்மளை ஏமாற்றுவாங்கல்ல, 10 ரூபா கொடுத்தா ஏமாற்றுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுலாம் இருக்குது பாருங்க. ஏற்கனவே நமக்கு இது மாதிரி 30 ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. எங்கே போனாலும் காசு, இங்கிட்டு போனாலும் காசு, அங்கிட்டு போனாலும் காசு. இங்கே ஏதோ ஒண்டர் வால் வச்சுருக்காங்க. என்ன வால்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். நல்லா பசிக்குது வந்ததுக்கு. அதுக்கும் ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிடுவோம். அல்பேக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதான்.
எந்திரன் படத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே. எந்திரன் படத்தை மிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு 3D எஃபெக்டில் ஏதோ காட்டுறாங்க நமக்கு. ஏதோ படம் மாதிரி ஏதோ போட்டுருக்காப்புல. நல்லா தான் இருக்குது. இது கூட எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எஜிப்து ஒரு கேட் வச்சுருக்காங்க, அப்புறம் சைனாவுக்கு ஒரு கேட் வச்சுருக்காங்க, அப்புறம் இங்கே ஃபன்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே பப்ளின்னு சொல்லிட்டு ஒரு கேட் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சுற்றி சுற்றி இருக்குது. ராக்கெட் ஏதோ கிளம்பிச்சு. இந்த பெரிய ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதில் வந்து ஏதோ படம் மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா என்ன சொல்ல டிஃப்ரெண்டான அனிமினேஷன். அந்த வாய் கொள்றது பாருங்கள். அனிமினேஷன் பண்ணுறாங்க. சாரி, அனிமினேஷன் இல்லை, அனிமேஷன். விண்வெளியிலேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இறங்கிட்டாங்க. வராது பெரிய சைஸ் தேட்டர் மாதிரி இருக்கு. ஓ, விண்வெளிக்குள்ளேயே நம்ம சுற்றுற மாதிரி இருக்கு. நம்மளே சேர்ந்து சுற்றுற மாதிரி இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. இந்த படம் ஒரு சேர் கீழ் போட்டிருந்தாங்கன்னா உட்காந்துட்டே பார்த்துருக்கலாம். சேரு தான் நின்றுக்கிட்டே பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ராட்டினத்தை இப்போ சுற்றி அப்படியே சரசன மேலே ஏற்றிடுவாங்க. பின்னி அப்படி மேலே போயிடும். இது ஏதோ பபுள்ஸ் வேல் தான். வாங்க போய் பார்ப்போம். பப்ளின்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இல்லை, இந்த இடம் வந்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா வரலாம், குழந்தைங்களோட ஜாலியாக இருக்கலாம். மற்றபடி வேறு ஃபன் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த இங்கே ஒரு ராட்டினம் இருந்துச்சு, அதுக்கு 40 ரியால் கேட்குறாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே பேர் பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க அடிச்சு. இங்கே இந்த தண்ணி இங்கே வரைக்கும் அடிக்கும். இந்த மேலே போய் அடிக்கல, தண்ணி இங்கேருந்து விழுந்துடும். அவளை விட கேமராமேன் பயங்கரமாக இருக்கா அப்படியே எடுக்கிறது. வாங்க போகலாம். அங்கே ஒன்றும் இல்லைங்க, பெரிய ராட்டினம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆள் ஏறிக்கிறாங்க. அதில் தண்ணி கீழே இருக்குது. டபக்குன்னு விழுந்தாலும் தண்ணி தெரிக்கும்ல. அங்கே குழந்தைங்களாம் போய் நினைஞ்சு விளையாடுறாங்க. அது ஒரு விளையாட்டு. இதுக்கு வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா டிக்கெட்டு. சுற்றி இந்த பலூன் கடை, இந்த பந்து விளாண்டா பொம்மை தருவாங்கல்ல, தூக்கி போட்டால் பந்து விளாண்டா பொம்மை. அது நம்ம விழுந்தாலும் நம்ம போட்டாலும் போய் பந்து அந்த விழுகாது. அது எப்படி நம்ம காசு இதாகும். அது போக டீ கடை, காஃபி கடை, சிக்கன் கடை, அப்புறமேட்டு அந்த ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கங்கே அந்த ஜுவல்லரி ஷாப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, வாங்க பார்ப்போம். அடுத்து இந்த இங்கே இடிச்சு விளாடுவாங்களே எலக்ட்ரிக் காரு, அது மாதிரி ஒரு கார் இருக்குது. இங்கே வந்து இந்த இடிச்சு விளாடுவாங்க எலக்ட்ரிக் காரு, அது இருக்குது. ரொம்ப நேரம் பசிக்குதுன்னு சொல்லி கடைசி அல்பேக்கு போகிறோம். வாங்க. அல்பேக்கே சைனா இது மாதிரி மாற்றி வச்சுக்காங்க. முடியல, வேலைக்கு போய் நல்லா சைட்டில் நல்லா வேலை பார்த்துட்டு திரும்பி அப்படியே கிளம்பி ஓடி வந்தோம்மா, பசிக்குது தான்.
சாமான் வாங்கியாச்சு. அல்பேக்கு இது வந்து 2 சிக்கனு, அதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் ஐஸ்கிரீம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா சிக்கன், நம்ம அல்பேக் சிக்கனு, ஐஸ்கிரீமு, அப்புறம் தண்ணி இப்போ எடுத்துகிட்டு இது ஒரு சார்ஜ், அப்புறம் இதுவும் ஒரு சார்ஜ். இதை கொஞ்சம் எடுத்துக்கணும், இதை கொஞ்சம் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ஜெயின் வீல் இருக்குது. இதில் நம்ம ஏற போகிறோமா என்னன்னு தெரியல. உங்கள் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் கேட்டு கட் பண்ணிடுவோம். இங்கே ஏதோ குகை மாதிரி போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அது உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே சைனா டவுன் கேட்டு மாதிரி போட்டுருக்காங்க. இங்கே எல்லோரும் மேலே போயிட்டு இருக்காங்க. காசா ஓசியான்னு தெரியல. நம்ம போய் பார்த்துருவோம். ஓசி மாதிரி தான் தெரியுது, என்னென்னே தெரியல. எல்லோரும் உள்ளே போகிறாங்க, நம்மளும் உள்ளே போகிறோம். நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்தோம்னா. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. சரி, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. சாரி, பிளேஸ் இருக்குது. என்னடா கும்மிருட்டாக இருக்குது, கும்மிருட்டாக இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓ ஓகே, இங்கேருந்து அருவி மாதிரி விழுகுது, அருவிக்குள்ளே நம்ம இருக்கோம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு குளத்துல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு நல்லா தான் இருக்குது. குளத்துல மழை பெய்கிற மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குது. இதே குகை தான். ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல. இங்கே பார்க் செட்டப் நிறையா இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்கில் மாதிரி உட்காரலாம். இங்கேருந்து ஆவி வருது பாரு, இந்த இது பாரு, ஸ்ப்ரே லைட்டு ப்ளஸ் ஸ்ப்ரே வருது இந்த இடத்துல வந்து. அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. எங்கே பிரிட்ஜ் வேறு இருக்குது. செம்ம செம்ம. வா முடியலப்பா உட்கார். கத்துறாங்கன்னு பார்த்தா இங்கேருந்து ராட்டினம் ஓடிக்கிட்டு இருக்கு போல. எல்லாம் கத்துறாங்க ஊன்னு. ஐயோ அம்மான்னு கதறாங்களே. டே விடுங்கடா பாவத்தை. இங்கே பாருங்க எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு. தேவையா உனக்கு? தேவையா? காசு வச்சு போவியா அப்படி? இங்கே எதுவும் நாடகம் போடுறாங்க, பாப்பா வாங்க.
அஜித்தோட மாடல் இது. அங்கே சைனாவோட இருந்துச்சுல்ல. எப்படிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். இதை பாருங்கள், ஸ்கேரி ஹவுஸு. இந்த பொம்மை தலை ஆடிட்டு இருக்கு. ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, நம்மளே பார்க்குது. பொம்மை தான் பயமாக இருக்குது பாரு. உள்ளே போயிருக்கு. வாங்க, சம்பவம் நடக்க போகுது பார்ப்போம். எல்லா பக்கமும் சுத்தம். ஆமாம், அங்கே பாரு, அது சுத்துங்க. போச்சு, நட்டை கொத்தலாம் சுற்றி விட்டுதுலே. ஆமாம், நான் வரலப்பா. இல்லை, கொல்ல பார்க்குறாங்க, கூப்பிட்டு வந்து ஓடிடுவோம். இங்கே ஒரு ஜெயின் வீல் நிற்கிது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போக போக வயிறு கலக்குது லைட்டா. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க போ. நம்ம ஒரு வாழ்க்கையில் முறை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ராட்டினத்தில் ஏற போகிறோம். ஏறி உங்களுக்கு இந்த வியூவை சுற்றி உள்ள வியூவை காட்டுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். பார்த்துங்க, மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மேலே ஏறுறதுக்காக வந்து நிற்கிறோம். ஆல்ரெடி கூட்டங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது இங்கே. ஸோ ஒரு ஆளாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இது வேகமாக சுத்த மாட்டாங்க போல், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க போல தெரியுது. வலைக்கம் அஸ்ஸலாம். Arabic or English. No smoking, no eating, no drinking, and sit away from the door, okay? No smoking, no drinking, no அது பேர் என்ன? Away from the door. டோர் பக்கத்து தள்ளி உட்காரணும். உட்காராதீங்கன்னு சொல்கிறாப்ப. ஜெயின் வீலில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. இந்த பக்கம் பாருங்க. அப்போ டோர் பக்கத்தில் உட்காராதீங்க, தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டாப்புல. இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணாடி இருக்குது. அங்கிட்டு மேலே இங்கிட்டு பள்ளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ரோப் காரில் போன அதே ஃபீல் தான், அதே அளவுக்கு தான் இருக்குது. ஒரு ஃபேன் இருந்தால் நல்லா இருக்கும். அவியுது. ஒரு வழியாக என்ன வந்து இதுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. காற்று அடிக்குதா? இல்லை, இந்த சைட்லேருந்து காற்று வருது. இப்படி கையை வச்சுக்கோங்க பின்னாடி. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிட்டி வாக்கோட ஃபுல் வியூ உங்களுக்காக காட்ட போகிறோம். ஜித்தாவோட கார்னிஷில் இருக்கிற அந்த சிட்டி வாக்கில் உள்ள ஜெயிண்ட் வீலில் நம்ம ஏறி உட்காந்துருக்கோம். சாமி கொண்டாங்க காட்டுறேன். பயமா இருக்கா? என்னம்மா, என்ன பயம்? என்ன நான் பயப்படுறேன்னு சொல்லி கூட்டு வந்து நீ பயந்துட்டு இருக்கியம்மா. சிட்டியோட டாப் வியூ பாருங்க. ஏன் மேலே வந்துட்டோம்? மேலே வந்தாச்சு நம்ம. இங்க பாருங்க எப்படி இருக்கு. இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எல்லாமே தெரியுதுல, ஜித்தா முதற்கொண்டு மொத்தமா மொத்த ஜித்தாவும் தெரியுது. ஜித்தாலே டாப்பான ஒரு இடத்துல இருந்து இருக்கோம். இதுதான் இருக்கிறதே டாப்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கப்புறம் அங்கே பில்டிங் வேலை இருக்கு. எதுனாலும் இந்த இடத்துல இதுதான் டாப்பான வியூ. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா காத்தடிக்குது வெளியா. இவங்க எத்தனை ரவுண்டு சுற்றுறாங்கன்னு தெரியல. இன்னும் 2-3 ரவுண்டு சுற்றினா நல்லாயிருக்கும். இதையோட இறக்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் இதுதான் மொக்கை தான். என்ன, இன்னும் 2 ரவுண்டு அடித்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்க. ஒரு ரவுண்டில் இறக்கி விட்ருவாங்க. கேஸ் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இது இன்னும் 2 ரவுண்டு அடிச்சுருந்தாங்க மனசாரி இருக்கும். சரி, ஓகே. இல்லை, இன்னும் 1 ரவுண்டு அடித்தா கூட ஓகே. அப்படியே இறக்கி விட்டாங்கன்னா ரொம்ப சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. இங்கே
பாருங்க ஒரு கப்பல் நிற்குது. கப்பல் தரை தட்டி நிற்குது. كان بتاع مصلحته ஜூஸ் வாங்கியிருக்கோம். லெமன் ஜூஸ். ஓகே மக்களே, ஒரு வழியாக சிட்டி வாக்க முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அப்படியே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் சார்ஜ் இருந்தால் வீடியோ எடுப்போம். இல்லாட்டினா அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.